عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. بسم الله الرحمن الرحيم. ووصينا الإنسان بوالديه إحسانا. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் வந்து சேரட்டுமாக. பாக்கியமிக்க ரமலானுடைய கடைசி 10 நாட்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அமல் செய்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இதுவரை நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்குவானாக. பகல் இரவு வணக்கங்களில் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய நோன்பு, தொழுகைகள், சதகா, ஜக்காத் போன்ற எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 2 நிறைவு செய்து 3வது 10 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாட்களில் மிகவும் அதிகமாக வணக்கங்களில் தங்களை ஈடுபடுத்துவார்கள். எனவே கூட்டு வணக்கங்கள் என்று அல்லாமல் தனிப்பட்ட முறையிலேயும் இரவு நேரங்களில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது நிறைய தொழ வேண்டும். தஹஜ்ஜத் தொழுகை, தஸ்பீஹ் தொழுகை, நஃபிலான தொழுகைகள், சிக்ருகள், குர்ஆன் ஓதுதல் போன்ற இந்த 10 நாட்கள் கடுமையான இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என்பது நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் நெறிமுறை, அறிவுரையாகும். எனவே அந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய நாட்களை நாம் கடைசி 10 நாட்களில் ரொம்ப பாக்கியமானதாக கழிக்கணும், அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் நாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இஸ்லாம் கூறுகிற, குர்ஆன் கூறுகிற உறவுகள் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு உறவை குறித்து, அந்த உறவு இஸ்லாத்தினுடைய பார்வையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது என்ற அடிப்படையில் உறவுகளை தெரியணும். ஏன்னா இன்னைக்கு உறவுகளுடைய விஷயங்கள்ல சமுதாயத்தில் ஒரு பெரிய அளவில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. உறவுகளுடைய விஷயத்தில் கவனமின்மை இருக்குது. சர்வசாதாரணமாக உறவுகள் துண்டிக்கப்படுது. உறவுகளுடைய மதிப்பு தெரியல, உறவுகளுடைய கண்ணியம் தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உறவுகளை பாதுகாப்பவருக்கு அல்லாஹ் ஆயுளை நீளமாக்கி கொடுப்பான், ரிஸ்க்ல பரக்கத்தை கொடுப்பான், கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பான் என்று 3 விஷயத்தை சொல்றாங்க. உறவுகளோடு சேர்றதுங்கிறதுக்கு இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும்? வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு தேவை இந்த 3ம் தான். ஒன்று ஆரோக்கியமான ஆயுள், ரிஸ்க், பரக்கத்தான ரிஸ்க், கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நல்ல மௌத்து, இந்த 3ம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இவ்வளவு முக்கியத்துவத்துடன் சொல்லப்பட்ட அந்த உறவுகளுடைய விஷயத்துல சர்வசாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் நாம் உறவுகளை துண்டிச்சறோம், உறவுகளை காயப்படுத்தியறோம், உறவுகளை கஷ்டப்படுத்தியறோம். மௌத்து வரைக்கும் அந்த உறவுகளோட தொடர்பு நம்ம வச்சுக்கிறதில்லை. நம்ம வாழ்க்கையில செஞ்ச எத்தனையோ அமல்கள் கடைசியில் இந்த ஒரு விஷயத்திற்காக நம்ம பலி கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்ப அந்த விஷயத்துல சமுதாயத்துல கவனம் இல்லைங்கிறதுனால உறவுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கம் பூர்த்தி அடைந்த ஹஜ்ஜை முடிச்சப்போ கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள யாராவது உறவு முடிச்சவங்க இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ ஒரு நல்ல நாள்ல மன்னிக்கப்படுகிற நாட்கள்ல கூட உறவை துண்டிச்சவர் அல்லாஹ் மன்னிப்புக்கு அல்லாஹ் நிறுத்தி தான் வைக்கிறான். அது பராத் இரவாக இருக்கட்டும், லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கட்டும், இந்த இரவுகளை பற்றி வரக்கூடிய ஹதீஸுகளை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இரவுகள்ல மன்னிப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்ட அதே நேரத்தில் உறவுகளை துண்டிச்சவங்களை அல்லாஹ் நிறுத்தி வைக்கிறான். அவங்க விஷயத்துல அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு வார்த்தை வருது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எனவே நாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உறவு குறித்த ஒரு சில தகவல்கள், ஒரு 10-15 நிமிடம். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிற உறவுங்கிறது குர்ஆனுடைய பார்வையில உறவுகள்ல தந்தை என்ற உறவு. இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த நசீப் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சில பேர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து எடுத்திருப்பான். வாழ்க்கையில சில பேர்கள் அல்லாஹ் யத்தீமாகவே பிறக்க வச்சிருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தீமாக பிறந்தார்கள். அப்போ யத்தீமுன்னு சொல்றவன், அனாதைன்னு சொல்றவன், தாய் இல்லாதவங்களுக்கு யத்தீமுன்னு சொல்றதில்லை, தந்தை இல்லாதவங்களுக்கு தான் யத்தீம், அனாதைன்னு சொல்றான். ஏன்னா ஒரு தந்தையை இழந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு அது பெரிய இழப்பு.
எனவே அல்லாஹ் தஆலா எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்களுடைய தந்தை இறந்த உடனே அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல போறதுக்கு 2 வாசலை தந்திருந்தான், ஒரு வாசலை அடைச்சிட்டான்னு சொன்னாங்க. எத்தனை பேர் தந்தைய சொர்க்கத்தினுடைய வாசலா நம்ம பார்த்திருக்கிறோம். ரிவல் ரப்பி ஃபீ ரிவல் வாலித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்க தந்தையினுடைய பொருத்தத்துல தேடுங்கங்கறாங்க. அப்போ தந்தையினுடைய கோபத்துல அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கும்னு ஹதீஸ்ல வருது. அப்போ தந்தைங்கிற உறவு இருக்குது பாருங்க, உலகத்துல மகத்தான உறவுங்க. என்னதான் நமக்கும் அவங்களுக்கும் மத்தியில பிரச்சனைகள் இருக்கட்டுமே, நம்மளை புரிஞ்சுக்காம பேசுறாங்க, கோபத்துல கடுமையா பேசுறாங்க, தடித்த வார்த்தையை பேசுறாங்க, நமக்கு தர வேண்டிய ஹக்குகள்ல அவங்க குறை அப்படி வைக்க கூடாது. இன்னைக்கு சில தந்தைங்கிற முறையில் என்ன செய்யறாங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு சொத்தை கொடுக்குறாங்க, பிடிச்சமான பையங்கிறதுனால, இன்னொரு பையன் தனக்கு பிடிக்கலங்கிறதுனால சொத்து அவங்க ஏற்றத்தாழ்வுகளை காட்டுறாங்க. சரி, அது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உள்ளது. அப்ப தந்தைங்கிற முறைக்கு நாம செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அது சரியாக செய்யப்படணும். அந்த விஷயத்துல எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு பிணக்கு இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை யோசிங்க, நம்மளுக்கு இஸ்லாம் ஈமானுங்கிற ஒரு வாழ்க்கையை தந்தது அவங்க தான். இது நம்ம மறுக்க முடியுமா? நீங்க என்ன காசு கொடுத்து அதை வாங்குவீங்க? நம்ம என்ன காசு கொடுத்து வாங்க முடியும்? இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு காஃபிருடைய குடும்பத்துல, ஒரு முஸ்லிமுடைய குடும்பத்துல எங்கேயோ தானே நம்ம பிறந்திருப்போம். நம்ம தந்தை நமக்கு என்ன கொடுத்தாரோ இல்லையோ, நமக்கு ஈமானுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இல்லையா, சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா, என்ன விலை கொடுத்து நம்ம அதை வாங்க முடியும் சொல்லுங்க பாப்போம். அப்ப நமக்காக அவர் ஈமான தந்தார். நம்மளை கையை பிடிச்சி சின்ன வயசுல முதல்ல பள்ளிவாசல் காட்டினவர் நம்ம தந்தை தான். அது பெருநாக்கு கூட்டு வந்திருக்கிறான், தொழுகைக்கு ஜும்மாவுக்கு கூட்டு வந்திருக்கலாம், வக்ஃபு தொழுகைக்கு கூட்டு வந்திருக்கிறான், ரமதானுக்கு கூட்டு வந்திருக்கலாம். வாழ்க்கையில ஏதாவது நமக்கு அல்லாஹ்வை காட்டினது அவர் தான், நமக்கு தீனை காட்டினது நம்முடைய தந்தை தான். அந்த இடத்துல வச்சு தந்தைக்காக நம்ம எவ்வளவு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருத்தர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், இன்னைக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எங்க வாப்பா ஒரே எனக்கு காசை கொடுன்னு பாடுபடுத்துறாரு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றது உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரொம்ப சலிச்சிட்டு அவர் சொல்றாரு, ஒரே காசு கேட்கிறாரு, ஒரே அதுக்கு கொடு இதுக்கு கொடுன்னு கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரே வார்த்தை சொன்னாங்க, அந்த மாலுக்க லிஅபீக, நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு தான் சொந்தம், போடான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்தை இப்படி கேட்கிறாரு, அதை கேட்கிறாரு. நீ ஒரு காலகட்டத்தில் இருந்திய, அவர் உன்னை தோல்ல மார்ல வச்சு அவர் தூக்கிட்டு போனார், அவர் எவ்வளவு செஞ்சிருப்பார். அப்ப நன்றி கட்டத்தனம் ஒரு வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க அதிகமா நரகத்துக்கு போறது எதனால தெரியுமா? ஒரு நன்றி கட்ட வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்க. நன்றி கட்ட வார்த்தையை எப்ப பயன்படுத்துவீங்க தெரியுமா? உங்க பையன் வளர்ந்து வரும்போது, உங்க பையனுடைய கை ஓங்கும் போது, உங்க கணவரை உங்க பையனுக்கு முன்னால வச்சு உதாசீனப்படுத்தி நன்றி கட்ட வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்க. ஒரு பையனுக்கு முன்னால தந்தையை நீங்க தாழ்வாக நீங்க நன்றி கட்டத்தனமா நீங்க என்ன செஞ்சீங்க, என் பையன் எனக்கு அப்படி செஞ்சுட்டான் இப்படி செஞ்சுட்டான், அவர் இன்னைக்கு உழைக்கிறதுனால அவர் நீ இப்படி செஞ்சு சொன்னா உன்னை நரகத்துக்கு போறதுக்கு நீ காரணமாக்கிட்டாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்தையினுடைய ஸ்தானம் உலகத்துல முதல்ல உறவுகள் அல்லாஹ் படைச்சது தந்தையை தான். அல்லாஹ் படைச்ச உறவு யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். தந்தையை தான் அல்லாஹ் படைக்கிறான். தந்தை நீங்க யோசிச்சு பாருங்க, தாய் ஹவ்வா அம்மாவை படைக்கும் போது கூட தந்தை தேவைப்படுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூலத்திலிருந்து படைச்சான். மக்களை படைக்கும் போது கூட தாயும் தந்தையும் தேவைப்பட்டாங்க. ஆனா தந்தையை படைச்சது அல்லாஹ். ஒரு தந்தையினுடைய கண்ணியத்தை விளங்குறதுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். ஸலத்துல்லாஹு பியதி, அல்லாஹ் தான் கையாலேயே படைச்சான். அல்லாஹ் தான் கையாலேயே படைச்சது தந்தையை மட்டும்தான். தாய் அல்லாஹ் படைக்கல, மக்கள் அல்லாஹ் படைக்கல. தந்தை வழியாக தாய், தாய் தந்தை வழியாக மக்கள், இப்படிதான் உலகத்தினுடைய சந்ததிகள். சொந்த அல்லாஹ் தன் கையால படைச்சது தந்தையை மட்டும்தான். இதை விட தந்தைமார்களுக்கு கண்ணியம் வேற என்ன வேணும்? அல்லாஹ் படைச்சான், ஆதம படைச்சு அல்லாஹ் சொன்னான், ஆதமே எழுந்திருங்க. ரூஹ் வந்த உடனே முதல்ல அல்லாஹ் சொன்னது, அங்க ஒரு மலக்குமார்களுடைய கூட்டம் இருக்குது, போய் சலாம் சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னான். அல்லாஹ் முதல்ல ஆதம் நபிக்கு சொன்னது, தந்தைக்கு சொன்னது, போய் அவருக்கு போய் சலாம் சொல்லிட்டு வாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்ச உடனே போறாரு, போய் மலக்குமார்களுக்கு போய் சலாம் சொன்னார். வ அலைஹிஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அவங்க பதில் சொன்னாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலாட்ட இதை சொன்னப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்க உம்மத்துக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க சந்ததிகளுக்கு இனிமே சலாம்னு சொன்னா இதுதான் சலாம். மலக்குமார்கள் சொல்லி இருந்தா இதுதான் சலாம். ஒன்னு யோசிச்சு பாருங்க, தந்தைமார்கள் முதல்ல மலக்குமார்களுடைய சலாமை வாங்கிட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. மலக்குமார்களுடைய சலாமே முதல்ல தந்தைமார்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். வயது மூப்பின் காரணமாக அல்லது வயது இடைவெளியின் காரணமாக அல்லது வயதாயிட்டுன்னு சொன்னாலே அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை நாமும் கடந்துதான் போகணும். நாம அந்த இடத்தை கடக்க வேண்டியது இருக்கும்.
ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க். பல பேர்களுக்கு நான் சொல்றேன், பல பேர்கள் எரிச்சப்படலாம் அல்லது எரிச்சப்படுற அளவுக்கு உண்டான ஒரு நெருக்கடியை தந்தைமார்கள் கொடுக்கலாம், அது இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறது வேண்டியது என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், வயசாக வயசாக நம்ம அவங்களுடைய வயசை அப்படியே மறுபடியும் சின்ன வயசுக்கு திருப்பிடுவோங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க். படைப்புகள் திருப்பப்படுது. அவர்கள் அப்படியே மறுபடியும் சின்ன பிள்ளை மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு மாதிரி சண்டை போடுவாங்க, சின்ன சின்ன விஷயம் பேசத்தான் செய்வாங்க. ஒரு ஷிர்க்குக்கும் ஒரு ஈமானுக்கும் மத்தியில் உள்ள பேச்சுவார்த்தை. தந்தை காஃபிர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூமின். அழகா சொல்றாங்க, யா பத்தி பாப்பா, ஏன் நீங்க கேட்காதத பார்க்காதத உங்களுக்கு உதவி செய்யாதத எதுக்கு பாப்பா வணங்குறீங்க? இன்னி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வராத கல்வி அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் தந்திருக்கிறான், அதை வச்சு நான் சொல்றேன், நீங்க போகாதீங்க. இப்படி பழக்கம். வாப்பா கோபத்துல பேசுறாரு, மகன் கனிவுல பேசுறாரு. பாப்பா சொன்னாரு, அர்ஜுமன்னக்க, இதோட நீ பேச்ச விட்டுரு, இல்லைன்னா உன்னை கல்லெறிஞ்சு கொண்டுருவோங்கிற. இப்ராஹிம் பதிலுக்கு சொன்னாங்க, சலாமுன் அலைக், சலாமுன் அலைக், அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை சலாம தரட்டும், உங்களுக்காக நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்வேன். பாப்பா கோபத்துல பேச பேச ஒரு வார்த்தை கூட இவர் பேசல. குர்ஆன் சொல்லுகிற அற்புதமான 2 வரலாறு. பாப்பா காஃபிர், மகன் மூமின் முஸ்லிம், எப்படி பேசிக்கிட்டாருங்கிறத அல்லாஹ் காட்டுறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல, தாவூத் பாப்பா அரசர், ஆட்சியாளர், நீதிபதி. ஒரு வழக்கு வருது. என்ன வழக்கு? ஒருத்தர் ஆடு வச்சிருக்கிறார், ஆட்டினுடைய கூட்டம். இன்னொருத்தர் தோட்டம் வச்சிருந்தார், திராட்சை தோட்டம். இவருடைய ஆடுகள் அந்த திராட்சை தோட்டத்துல மேய்ஞ்சிருது. பிரச்சனை இல்ல, வழக்குக்கு வருது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. நான் ஷார்ட்டா சொல்றேன், என்ன தீர்ப்பு வழங்கினாங்க? உன் ஆடு பூரா அவன் தோட்டத்தை நாசமாக்கிட்டு உன் ஆட்டை பூரா நீ அவனுக்கு தோட்டக்காரனுக்கு கொடுத்தாருன்னு தீர்ப்பு செஞ்சுட்ட. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வரலாறு அழகா சொல்லுவான். ஃபஃபஹம்னாஹ சுலைமானுடைய தஃசீர்ல எழுதுவான். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மகன் பார்க்கிறார், சின்ன பிள்ளை தான், மகன் பார்க்கிற சின்ன பிள்ளை தான். பாப்பாவுடைய சபையில பாப்பாவுக்கு செஞ்ச தீர்ப்பு இவருக்கு அதுல உடன்பாடு இல்ல. என்ன அழகா சொல்ற, பாப்பா கைரஹாதா, இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல பாப்பா, எப்படி செய்யணும் தீர்ப்பு? அப்போ மகன் சொன்னாரு, இல்ல இந்த ஆட்டை பூராவுமே அந்த தோட்டக்காரன்ட்ட கொடுத்துட்டு தோட்டத்தை இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரங்க கொடுத்துட்டு நீ தோட்டத்தை மறுபடியும் விவசாயம் பண்ணு. ஆட்டுக்காரங்க தோட்டம் பாதிக்கப்பட்டவங்க ஆட்டை கொடுத்துட்டு இந்த ஆட்டை இதுவரைக்கும் பால் கறந்து கொடுத்து அது தோட்டம் பழைய மாதிரி அவன் விவசாயம் செஞ்சு தர வரைக்கும் நீ இந்த ஆட்டை பயன்படுத்திக்கோ. நீ பழைய மாதிரி இந்த விவசாயம் வந்துருச்சுன்னா நீ தோட்டத்தை திரும்ப கொடுத்துட்டு ஆட்டை வாங்கிட்டு போ. இப்படி சொன்னா அப்ப 2 பேரும் பாதிக்கப்பட மாட்டாங்க தானே? அழகா சொல்றாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். தீர்ப்புங்கிறது அப்படித்தானே? தீர்ப்புங்கிறது ஒருவருக்கு பாதிப்பு, ஒருவருக்கு அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? 2 பேருமே பாதிக்கப்படாத அளவுக்கு தீர்ப்பு செய்யறதான சிறந்த தீர்ப்பு. ஃபஃபஹம்னாஹ சுலைமான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், தாவூத் நபிக்கும் அறிவை கொடுத்தோம், மகனுக்கும் அறிவை கொடுத்தோம், மகனுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டோங்கிற அல்லாஹ் தஆலா. அந்த அறிவை வச்சு அந்த இடத்துல பாப்பா வந்து நோக்கட் பண்ணல, ரொம்ப அழகா சொல்றாங்க. அப்ப இப்படி செஞ்சிருக்கலாமே பாப்பா. அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இத கத்துக் கொடுக்கிறான். உங்க தந்தையை விட உங்களுக்கு பொருளாதாரம் கூட இருக்கலாம், உங்க தந்தையை விட உங்களுக்கு அறிவு கூட இருக்கலாம், அவருக்கு இல்லாத டெக்னாலஜி உங்களுக்கு இருக்கலாம். அதை வச்சு நீங்க உதாசீனப்படுத்தி பேசிடக்கூடாது. அப்ப இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி செய்யலாமே, வீட்டிலேயே ஏதாவது ஒன்று நடந்து போச்சு, அவ இப்படி பண்ணிருக்கலாமே என்ற இந்த மாதிரி பேசி பழகுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எனவே தந்தை உலகத்துல பரிசுத்தமான உறவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தந்தைக்கு முன்னால் நீ நடக்க கூடாது. ஒரு தெருவுல நடந்து போறோம்னா தந்தைக்கு முன்னால் நடக்காதுங்கிறாங்க. உலா தஜ்லிஸ் அமாமோ, அவருக்கு முன்னால் நீங்க உட்கார்ந்து இருக்காதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவ்வளவு தூரம் மார்க்கம் தந்தையினுடைய விஷயத்துல மார்க்கம் பெரிய கருத்துக்களை சொல்கிறது. எனவே தந்தை உலகத்தில் துஆ செய்யப்பட வேண்டிய உறவுகளில் என்னதான் இருந்தாலும் அவர்கள் துஆ செய்யப்பட வேண்டிய உறவுதான். ஒருவேளை வாழும் காலத்தில் அதை நாம் தவற விட்டுட்டோம் சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய மௌத்திற்கு பின்னால் அவருக்காக நீங்கள் இஸ்திக்ஃபாரும் துஆவும் அவரால் உங்களுக்கு கிடைத்த உறவுகள் சொந்தமும் இருக்கும். அந்த சொந்தத்தை எப்பவுமே நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய மௌத்துக்கு பின்னால் ஒருவேளை வாழ்ற காலத்தில் அவர்கிட்ட கொஞ்சம் மடக்கசப்பை வாங்கிட்டீங்கன்னா அவருடைய ஹயாத்துக்கு பின்னால நீங்க என்ன செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஒரு தந்தைக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை, அவர் மௌத்தா போனவுடன் அவருடைய கடனை அடைங்க, அவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க நாங்கள் சொல்லலாம். ஒருத்தர் முதல்ல செய்ய வேண்டிய தந்தை கடமை என்ன? அவருடைய மௌத்துக்கு பின்னால அவருடைய கடன் இருந்தால், அதாவது ஜுபைர் ரலியல்லாஹு இறந்து போயிட்டாங்க. மகன் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 4 வருஷம் ஹஜ்ஜில் வந்து நின்று அறிவிப்பார், எங்க வாப்பா யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தா எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கங்க,
ஏன்னா எங்க வாப்பாவுடைய சொத்தை நான் பிரிக்கிறதுக்கு முன்னால கடனை கொடுக்கணும், இன்னும் சொத்தை பிரிக்காம வச்சிருக்கிறோம். 4 வருஷமா சொத்தை பங்கு போடாம வாரிசு பிரிக்காம வச்சிருந்தாங்க. எதுக்காக? வாப்பாவுடைய கடனை நிறைவேற்றினாத்தான் சொத்தை பங்கு வைப்போம்னு சொல்லிட்டு எங்க வாப்பாவை குற்றவாளியாக நிறுத்த விரும்பலன்னு 4 வருஷம் ஹஜ்ஜில வந்து அறிவிப்பு செஞ்சுட்டு 4 வருஷத்துக்கு பின்னாலும் சொத்தையே பிரிச்சார் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, குர்ஆன் சொல்லுகிற உறவுகளில் தந்தை என்ற உறவு குறித்து குர்ஆன் நிறைய பேசுது. அதை நாம் பார்க்கணும், படிக்கணும், மதிக்கணும், அதன்படி நடக்கணும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.